பிரியங்கா அவர்களோட ஹஸ்பண்டான வசி அவர்களோட லேப்டாப்ல இருந்த வீடியோஸை பார்த்து பிரியங்கா பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளரான பிரியங்கா அவர்களுக்கு சமீபத்தில் இரண்டாவது திருமணம் நடந்திருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிருந்துச்சு. தொடர்ந்து அவங்கள பத்தின ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம்லாம் முடிஞ்சு பிரியங்கா அவர்களும் சரி அவங்களோட ஹஸ்பண்டும் சரி இப்போ பிரியங்கா அவர்களோட வீட்டில் தான் இருக்காங்க. அண்ட் இன்னும் கொஞ்ச நாள் அங்கே தான் ஸ்டே பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நிலையில பிரியங்கா அவர்களோட ஹஸ்பண்டான வசி அவர்களோட லேப்டாப்லாம் பிரியங்கா அவர்களோட ரூம்ல இருந்திருக்கு. ஃப்ரீ டைம்ல பிரியங்கா அந்த ஒரு லேப்டாப்பை திறந்து பார்த்துருக்காங்க. அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா பிரியங்காவோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாமே ஏகப்பட்ட ஃபோல்டர்ஸ்ல இருந்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவங்க டே 1 ஆங்கரிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு வீடியோ முதற்கொண்டு லேப்டாப்ல இருந்திருக்கு. அதை தாண்டி அவங்க ஃபேமிலியோட செலிப்ரேஷன் பண்ண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், இவங்க கூட ஃபர்ஸ்ட் மீட் பண்ண வீடியோஸ், இவங்க 2 பேரும் வெளியே போயிருந்து பேசியிருக்கப்ப அண்ட் இவங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணது அப்படின்னு இது எல்லாத்தையுமே ஒரு ஃபோல்டர் பண்ணி வசி அவர்கள் வச்சிருந்திருக்காரு. அண்ட் இதில் இவங்க இருந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா நியாயம். சரி ஓகே இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்றா இருந்திருக்காங்க. அந்த மெமரிஸ்லாம் இவரு கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு. பட் டே 1ல இவங்க ஆங்கரிங் பண்ணதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இவங்களுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகியிருந்திருக்கு. வசி அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க என்ன இது அப்படின்னு. அண்ட் அப்பா வசி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களை வந்து எனக்கு இப்போ இல்லை முன்னாடியிலேருந்தே ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆங்கரிங் பண்ணதுலேருந்தே நான் உங்களோட ஃபேனாக இருக்கேன். அண்ட் அப்போலேருந்தே உங்கள் கூடலாம் பேசணும் பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் யூனிவர்ஸாக பார்த்து இந்த ஒரு விஷயத்தை அமைச்சு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. அதனால தான் இந்த மெமரீஸ் எல்லாத்தையுமே நான் பத்திரமா ஃபோல்டர் பண்ணி வச்சிருக்கேன். இதில நீங்க செலிப்ரேட் பண்ண எல்லா விதமான விஷயங்களுமே இந்த ஃபோல்டர்ல இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் லைஃப்ல எடுத்துக்கிட்ட நிறைய மெமரீஸ் இந்த ஃபோல்டர்ல இருக்கும். அது எல்லாத்தையுமே பத்திரமா நான் லேப்டாப்ல வச்சிருப்பேன். எப்பலாம் உங்கள பார்க்கணும்னு தோணுதோ, இல்ல நம்மள பத்தி நினைப்பு வருதோ, அப்பலாம் அந்த லேப்டாப்ப ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இதை கேட்டு பிரியங்கா அதிர்ச்சியானதோட மட்டும் இல்லாம ரொம்பவே எமோஷனல் ஆகி கண்ணீரும் விட்டுருக்காங்களாமா. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் விமல் அவர்கள் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல சினிமால பணம் நெறைய சம்பாரிச்சேன். பட் அது எல்லாத்தையுமே வித்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்க விஷயம் ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமால ரொம்பவே கஷ்டப்பட்டு மேல வந்த நடிகர்கள்ல ஆக்டர் விமல் அவர்களுமே ஒருத்தர். ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்கள ஆரம்ப காலகட்டத்தில குடுத்திருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் தொடர் தோல்வி. இடையில அவர் கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன்லாம் கூட பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி மன்னர் வகைரா அப்படிங்கிற ஒரு படத்த புரொடக்ஷன் பண்ணி அவர் வெளியிட்டிருந்தாரு. அந்த ஒரு படம் அவருக்கு வணிக ரீதியாவும் சரி, மிகப்பெரிய ஒரு தோல்விய சந்திச்சிருக்கு. இதனால அவர் வச்சிருந்த முக்காவாசி சொத்துக்கள அவர் இழந்துட்டாராமா. அடுத்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில தான் விலங்கு படத்த நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு சீரிஸ் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்துச்சு. அத தொடர்ந்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை. அந்த ஒரு படமுமே கிரிட்டிக்ஸ் வைஸ் ரசிகர்கள் மத்திய மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து நடிப்புல மட்டும் தான் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணலான்னு இருக்கேன். சினிமா எடுக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே பண்ண படங்களால என்னோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் அப்படிங்கிற மாரி விமல் அவர்கள் ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.